கிராம பொதுமக்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் என்ன வேணும், ஆம்பளையெல்லாம் பார்த்தோமே, பொம்பளைய சார் எப்பத்தே விடுவாரு அப்படி எல்லாம் ஏக்கத்திலே இருந்தீங்க. உங்க ஏக்கத்தை தீக்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆனா பத்தியெல்லாம் ஆவாரம் பூவாக அழுக்குது குடுக்குது, அந்த அம்மாவுக்கு இருக்குது அழுக்குது குடுக்குது. ஏண்டா லட்சுமணா, எனக்கு என்னடா இருக்கு, பழனி மலை முருகா மாலை வேற போட்டு வந்திருக்கேன்ப்பா. அதனால சார் வந்தமா கழிச்சு ஆணமா போட மாட்டேன். எனக்கு இந்த சவத்தவன் இருக்கிறவங்க பிடிக்காது. ஆனா யாரு பொண்ணால பத்திரிக்கா மாமா உட்காந்துருக்கார உள்ள வர சொல்லுங்க. நீங்க தான் சரி மாமான்னு சொன்னோன்னா கோச்சுக்காதீங்க, ஏதோ வீட்டுக்கார மாதிரியே இருக்கிறீங்களே. ஆமா நான் தான் தாதா செல்வி, நாட்டிய தாரகை. சொல்லுங்க. டான்ஸ் காமிக்காக எஸ்கிரந்தை கிராமத்து இளைஞர்கள் வேண்டி விரும்பி கேட்ட புதுகை எம் ராதா செல்வி ராதா செல்வி அவர்களுக்கு எஸ்கிரந்தை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சார்பாக இந்த பொன்னாடை அவங்க மயன் நீங்க அப்பாவா ராதா செல்வி மாமா, ராதா செல்வி மாமா. என்ன மாமான்னு அழுத்துறீ என்னமா? ஆமா, எனக்கு பொன்னாடி அடித்த கிராம பொதுமக்கள் அவர்கள் எனக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல எனக்கு பொன்னாடி அடித்த என் மாமனாருமாகிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பழைய நடிகர் ஞாபகத்தில் வருது. ஆமா, ரவிச்சந்திரனா பெரிய பேரும் புகழும் பெற்றவர். அவங்க நேம வச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் மாமா அவர்களுக்கு என் சார்பாக என்னத்த இல்ல ரொம்ப எதிர்பார்க்கறேன்னா மாலை வேற போட்டிருக்கிறேன். அவர் வேற என்ன சொன்னாரு, காமிக்க இருந்தாத்தான் காமிக்க முடியும். ஆமா, எனக்கு அப்பநாடு 8 கிராமத்தவர்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மதே பழனிமலை முருகனுக்கு மலையில ஏறுறோம்னா ஐயப்பன் சாமி அவரு நான் மலையில தான் ஏறி ஆடுவேன். நீ ஏன் ராதா செல்வி ஏறும் போது நான் சும்மா கிடப்பனா அப்படின்னு உட்காந்துருங்க. உண்மைக்கு நீங்க ஐயப்பனா நான் மஞ்சமாதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால மைசெட்டர் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஆரம்பிச்சிடமா லட்சுமணா விடுறா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னக்கா
வருதா எனக்கு வேணும் அதிக தாளம் எடுத்துக்கிட்டு போய் நோகாம நீ பழத்தை வாங்கிட்டு போக ஒரு தப்பையெல்லாம் ஒரு திட்டேன் ஆரம்புக்கு காணா போயிருவாங்க எனக்கு மேலும் அதிக தாளம் ரெண்டாவது ஆட்டம் மிருதகாருக்கு, மூணாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுகாருக்கு, நாலாவது ஆட்டம் சிஞ்சாவுக்கு. நான் என்ன கட்டையில பாடுறேன்னா சாமி சார் அவர்களே அதே கட்டையில நீங்க பாடணும். நீங்க கட்டையில பாடிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. சரி. இல்லன்னா முத்துவேலு கொட்ட ஆரம்பிதான் உள்ள போகணும். என்ன பெரிய வசனம் பேசினா எடுபட்ட எரும மாட்டு பயில அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தொலைபேசியில சொல்றாங்களாம். அடுத்தவங்களோடு தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார்கள் ஒரு வாசகம் இருக்கு. அடுத்தவங்களோட தொடர்பாக இருக்கிறார்கள் ஒரு வாசகம் இருக்கு. ஏன்டா அதை தப்பா நினைக்கிற? ஏன் தப்பா நினைக்கிற? ஏன் தொடர்பா இருந்தா என்ன? இருந்தா என்னடா மூதேவி மூலி முண்ட ஏன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லையா? கேட்கிற மனைவிக்கு எதுவுமே இல்லையா? மக்களே கூடுங்க மக்களே. ரொம்ப உணர்ச்சி வசம். என்ன உணர்ச்சி வசம்? கல்யாணம் என்பது ஆயிரங்களுக்கு பயிர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பயிர் வாடாமல் இருக்க வேண்டாம். என்ன பண்ண வேண்டும்? தண்ணியை பார்க்க வேண்டும்னா மூடி முண்டை தண்ணியை எங்க பார்த்துக்கலாம் வேற நாட்கள் பார்த்துக்கிட்டு பார்க்கலாம். எரும கட்டுவேல அப்ப சொல்லுவார்கள் உன் மனைவி வேற ஒருத்தவங்க தொடர்பாக இருக்கலாம். நாடுகள் சாவிடா முண்டை. என்னடா வாசகம் பேசுற? தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குடிமகள் நாங்கள். அப்ப என்ன எங்களை அசிங்கப்படுத்தி பேசுற? அட முத்துவேலு நீ பாத்தா ஓய்மாவன போன போல ஆளப்பாரு நான்சன் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். மிஸ்டர் லட்சுமணன் அவர்களே தமிழ் இலக்கிய முறைப்படி செப்ப வேண்டும். அது யார் வந்திருக்காங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முருகப்பா முருகப்பா பெரிய ராஜ நடிகர் தெரியுமா? அவர் மாதிரி அடையாளம் பாரு அடையங்க அப்பா அசந்துருவாங்க. ஆமா நான் பாடுற மாதிரியே பெடிக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் வச்சானுக்கு ஆனா கொஞ்சம் அண்ணே எப்பா ஐயப்பா முருகனுக்கு தொண்டை நல்லா இருக்க? தொண்டை மட்டுமா நல்லா இருக்க ஐயப்பா? ஹலோ 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 மாமா பல தோப்புதாண்டா பல தோப்புதாண்டா அப்பா உங்களுக்கு ஒரு தொட்டா சாமி சார் அவர்கள் ஏன் போயிட்டு சொல்லி ரிட்டர்ன் பண்ணீங்க? உங்களை நாடு ஏறி அப்படி பாட்டுங்க. பழனி மலையில நானு ஏறி உழுப்பட்டுமா ஏ பழக்க நல்லா குறுக்கட்டுமா? சொல்லுங்க செவத்த பழமா கருத்த பழமா? அதோட வீட்டுல சோறே கிடைக்காது.
தான். அது எப்படி கேட்டுக்கங்க பச்சான் அதுக்கெல்லாம் 3 வேளை சோறு போடணும் முதல்ல. எதுல விட்டேன்? பஞ்சுல. மாலை போட்டு வாயில விட்டாங்க. ஒழுக்கமா பேசணும். நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்து சமக்காலத்தை விட்டு வச்சுன்னா என்ன சரி போலீஸ் போலீஸ் வேலை தானே பாத்தியா? எங்க இந்த லத்தி கம்பியா காணும்? செல்வியா கொக்கா செல்வியா கொக்காவா? கொக்கா கொக்கா. அக்கா எழுதாதீங்க, பெரிய ஆலமுடி ரைஸ் முள்ள மாதிரி ஒத்தி போச்சு வேறீங்க. வச்சுக்கோங்க எல்லா ஊர்லயும் என்னடா இதுதான் ராதா செல்வி, என்னடா களை எடுக்கிற பொம்பளை மாதிரி இருக்கிறாளே அப்படி எல்லாம் சந்தேகத்துல பாக்குறாங்க. மேக்கப் பண்ணாதான்ப்பா நம்மள தெரியுது மக்களுக்கு. நல்லாதான் மேக்கப் எல்லாம் பண்றேன், சரி மேக்கப் சரியில்லாம இருக்கேப்பா. அதனால விட்டுக்கிற உங்களுக்கு கிளாமரா உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாது. உங்க கனவுல நான் மட்டும்தான் வரணும்.